இந்த அருமையான நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஆமே. இந்த நாளில் நான் இங்கே இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி, ஆண்டவரே எங்களோடு பேசும், எங்களோடு இந்த நல்ல நாளிலே பேசி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களோடு பேசணும், கேட்போம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இருதயத்தை திறந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான ஒரு நாளாய் போய்விடாமல் இது எனக்குள்ளே ஒரு எழுப்புதலை, ஒரு கமிட்மெண்ட்டை, ஒரு அர்ப்பணிப்பை எனக்கு உண்டாக்கட்டும். நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மோசேக்கு வழியை வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார். வால்யூம் ரொம்ப அலறமா இருக்கு, கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. மோசேக்கு வழியை வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார். மோசேக்கு வழியை வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நான் எப்பொழுதும் போல தேவ சமூகத்தில் இன்றைய ஆராதனைக்காக நான் என்ன பேச வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே காலையில் நான் காத்திருந்து ஜெபித்தேன். 20 ஆண்டுகளுக்கு மேலாக முழு நேரமாய் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்து வருகிறேன். இந்தியா முழுவதும் கர்த்தர் கிருபையினாலே 15,000 விசுவாசிகள் நிறைந்த சபையிலும் பெரிய பிரசித்தி பெற்ற தேவ மனிதர்களோடும் பிரசங்க பீடத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சிறு திருச்சபைகளிலும் பெரிய திருச்சபைகளிலும் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். இந்த திருச்சபையில் 25 ஆண்டுகளாக கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த
ஒவ்வொரு நாளிலும் நான் ஜெபித்து கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் என்னிடத்தில் பேசின வார்த்தைகளை உங்களுக்காக பேசி தேவ சமூகத்தில் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து கடந்து செல்வதற்கு இந்த நேரம் பிரயோஜனப்படுத்தப்படும் என்று கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:27 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து. விசுவாசத்தினாலே மோசே அதரிசனமானவரை தரிசிக்கிறதை போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல், பார்வோனின் ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எகிப்தை விட்டு போனான். எகிப்தை விட்டு போனான். இன்றைக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் மோசேயை குறித்து பேசும்படி சொன்னார். அதற்கு ஆதாரமாக எபிரேயர் 11:27ஆம் வசனத்தை என் கையிலே கர்த்தர் கொடுத்தார். இந்த பிரதிஷ்டை வேளையில அருமையான பாஸ்டர் பிரதிஷ்டை செய்வதற்கு பிள்ளையை அர்ப்பணிக்கும் போது யாரை குறித்து பேசுறாரு? மோசேயை குறித்து தான் பேசினார். ஆமென். கர்த்தர் இந்த வசனங்களை எல்லாம் கொடுத்து, இந்த வசனங்கள் தான் இன்றைக்கான திருச்சபைக்கான கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசத்தினாலே அவர் அதரிசனமானவரை தரிசிக்கிறதை போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் என்று மோசேயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மோசே குறித்து உங்களுக்கு தெரியும், மோசே ஒரு எபிரேயன். ஆனால் மோசேவை கர்த்தர் எகிப்தின் அரண்மனையிலே வளர்த்தார். அவன் பிறந்தது எபிரேயனாக, ஆனால் வளர்க்கப்பட்ட 40 ஆண்டுகளும் எபிரேயனாக அல்ல, எகிப்தின் அரண்மனையிலே வளர்ந்த ஒரு மனிதன் மோசே. மோசேயினுடைய வாழ்க்கையை பொதுவாக 3 பிரிவுகளாக பிரிப்பார்கள். நான் 4 பிரிவாக பிரிக்க விரும்புகிறேன். முதல் 40 ஆண்டுகள் அரண்மனை வாழ்க்கை, ஆளுகையின் வாழ்க்கை, அதிகாரம் செலுத்துகிற சிங்காசனத்தின் வாழ்க்கை. அடுத்து சில நாட்கள், எத்தனை நாட்கள் என்று தெரியாது, அது வனாந்தரத்தின் வாழ்க்கை. மூன்றாவது, அடுத்த கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்தில் இருக்கக்கூடிய அடுத்த குடும்ப வாழ்க்கை, மோசேயினுடைய குடும்ப வாழ்க்கை. அடுத்த 40 ஆண்டுகள் கர்த்தர் மோசேயை ஒரு தலைவனாக, ஒரு தகப்பனாக, ஒரு மீட்பனாக, 24 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேலர்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக அழைத்த ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை. மொத்தம் 4ஆக மோசேயினுடைய வாழ்க்கையை நம்ம பிரிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மோசேயை இஸ்ரவேலர்கள் எல்லாம் தேசத்தை விட்டு தேசம் மாறி அவர்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனுடைய பலிபீடத்திலே பலி செலுத்தும் பொழுது, உன்னுடைய ஜனங்கள் தங்களுடையதை அல்லாத வேறொரு தேசத்திலே 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று கர்த்தர் எப்பொழுதோ ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்னதை கர்த்தர் வரும் நாட்களில், பின் நாட்களில் யோசேப்பினுடைய காலத்திலே நிறைவேற்ற ஆரம்பித்தார். யோசேப்பினுடைய காலத்திலே இஸ்ரவேலர்கள் முதலாவது 70 பேராக அவர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். அங்கே அவர்கள் அடிமைகளாக ஆக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய எவ்ரி ஸ்டெப்ஸ் அண்ட் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் இந்த இடத்துல நிற்பேன் என்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. என் கையிலே ஒரு காரியம் வருதுன்னா அது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார்னு அர்த்தம். ஆமென். என் வாழ்க்கையில நடைபெறுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணி வைத்திருக்கிறார், ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். பிற்பாடுதான் நான் அவருடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் என்னை அந்த பாதையிலே கொண்டு போய் விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது
அந்த 70 பேர் அந்த எகிப்திலே போய் அவர்கள் அடிமைகளாக்கப்படுகிறார்கள். அடிமையின் உணவை சாப்பிட்டு அடிமையின் காலனியில அடிமையின் குடியிருப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தெய்வத்தை மறந்து போனார்கள், அவர்களுடைய தொழுகையை மறந்து போனார்கள், அவர்களுடைய ஆராதனையை மறந்து போனார்கள், அவர்கள் நடத்துகிற அவர்களுடைய தகப்பனுடைய நிலைமையை மறந்து போனார்கள். எகிப்து அவர்களை அடிமைப்படுத்தி சகலவற்றையும் மறக்க பண்ணிவிட்டது. அப்படி மறக்க பண்ணி அடிமைத்தனத்திலே அவர்கள் கிடந்தார்கள். அப்படி கிடக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாத்ராமத்தின் புஸ்தகத்தை வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஒரு லேவியன் ஒரு லேவிய பெண்ணோடு கூட திருமணம் பண்ணி விவாகம் பண்ணி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க வேணாம், நான் சொல்லுகிற வசனத்தை வாசித்தா போதும். விவாகம் பண்ணினால் அவள் கர்ப்பவதியாகிறாள். கர்ப்பவதியாகி அந்த பிள்ளையை 3 மாதம் வரைக்கும் ஒளித்து வைக்கிறார்கள். அப்புறம் அந்த பிள்ளையை ஒளித்து வைக்க கூடாதபடி ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதில் கீழ்பூசி எகிப்தின் மிக பிரசித்தி பெற்ற நதியிலே போய் அதை போட்டு விடுகிறார்கள், நைல் நதியிலே. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாணல் பெட்டியை வேதம் சொல்லுகிறது, பார்வோனுடைய குமாரத்தி அதை எடுக்கிறார். அதை எடுக்கும்போது அது எபிரேய பிள்ளை என்று தெரிகிறது. அதை கொண்டு போய் தன்னுடைய அரண்மனையிலே வளர்க்க ஆரம்பிக்கிறார். இதனுடைய முன்பகுதியை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். அந்த பார்வோனுடைய குமாரத்தி அதை தண்ணீரிலிருந்து எடுத்தபடியினால் அதற்கு மோசே என்று பெயரிடுகிறார். மோசே என்றால் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். பொதுவாக எகிப்தியர்களுடைய வழக்கம், எகிப்தியருடைய நம்பிக்கை, அவர்கள் அநேக தெய்வங்களை வணங்குகிறார்கள். அப்படி வணங்குகிறதிலே பிரதானமாக அவர்கள் வணங்குகிற தெய்வம் எகிப்தினுடைய நைல் நதி. அதை அவர்கள் வணங்குகிறார்கள். அதற்கு பெயர் ஹாப்பி, HAPI, ஹாப்பி என்று சொல்லி அதற்கு பெயரிட்டு அதை தொழுது கொண்டு நைல் நதியை வணங்கி கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் நைல் நதி தான். ஏனென்றால் அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு நைல் வெள்ளத்தை கொடுக்கிறது, எங்களுக்கு நைல் ஆண்டு முழுவதும் எங்களுக்கு நன்றாக தண்ணீரை கொடுத்து நாங்கள் நன்றாக பயிர் செய்து பிழைப்பதற்கு ஏதுவான ஏராளமான தானியங்களை கொடுக்கிறது. ஆகவே நைல் நதி எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. அது எங்களுக்கு ஜீவனை கொடுப்பதனால், ஆகாரத்தை கொடுப்பதனால், தண்ணீரை கொடுப்பதனால் அது எங்களுக்கு பிரதானமான தெய்வமாயிருக்கிறது என்று சொல்லி அதற்கு ஹாப்பி என்று பெயரிட்டு அதை தொழுது கொண்டிருக்கிறார்கள். நன்றாக கவனிங்க. இந்த பார்வோனுடைய குமாரத்தை என்ன நினைச்சு அந்த பிள்ளை எடுத்திருப்பா, ஹாப்பி, நைல் நதி அந்த என்னுடைய பிரதானமான தெய்வம் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அதற்கு நைல் நதியிலிருந்து எடுத்ததுனால், தண்ணீரிலிருந்து எடுத்ததுனால் மோசேன்னு பேர் வைத்து கொண்டு போய் அரண்மனையில் வச்சு வளர்க்கிறா. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் மோசே அரண்மனையில் வைத்து பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் வளர்த்து கொண்டிருந்தார். அப்படி வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது அவன் மோசே வளர்கிறான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை 7ஆம் அதிகாரத்தை ஸ்தேவான் என்கிற தேவ மனிதன் முதல் இரத்த சாட்சி அவருடைய இஸ்ரவேலர்களுடைய வரலாறை சொல்லும்போது அவன் இப்படியாக சொல்லுகிறான். வேதத்தில் 7ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயல்களிலும் வல்லவனாக மாறிப்போனான். அந்த மோசே சாதாரணமாக அரண்மனையிலே 10ஓடு 11ஆக வளரவில்லை. அவன் எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் நன்றாக போதிக்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு வேதம் சொல்லுகிறதை போல அவன் வாக்கிலும் அவன் செயலிலும் வல்லமையுள்ள மனிதனாய் மாறி போய் விட்டான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நான் பேசுறதை நல்ல கவனிங்க. தெரிஞ்சதை போல இருக்கணும். அதில் இருக்கிற சின்ன காரியத்தை தான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அவனுக்கு 40 வயதாகிறது. அப்படி 40 வயதாகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்திலே எண்ணம் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவன் நன்றாக அரண்மனையில் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படி வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது முதலாக எகிப்திலே எகிப்தியருடைய சாயலிலே முழுக்க எகிப்தினுடைய ஹாப்பி மற்றும் இன்னும் பல தெய்வங்களின் வழிபாடுகளுக்குள் கிடக்கிற அந்த எகிப்தினுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ்ல, அந்த எகிப்தின் சூழ்நிலைகளுக்குள்ளே ஒரு மனிதன் வளர்க்கப்பட்டு ஒரு எகிப்தியனாக வளர்ந்து நிற்கிறான். ஆனால் அவனுடைய வித்து எபிரேய வித்து. அப்படி இருக்கும் பொழுது
யாரும் அறியவில்லை, பார்வனுடைய குமாரத்திக்கும் தெரியவில்லை. தேவனாகிய கர்த்தர் அவனுடைய இருதயத்தில் இடைபட ஆரம்பிக்கிறார். என்ன இடைபடுகிறார்? வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சகோதரர்கள் எபிரேயர்களாகிய இஸ்ரவேலர்கள் அவர்களை சந்திக்கும்படி அவனுக்கு இருதயத்திலே எண்ணத்தை உண்டாக்குகிறார். நம்முடைய தேவன் வேலை செய்கிற தேவன், கிரியை செய்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவனை கொண்டு போய் அரண்மனையிலே எகிப்தினுடைய எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து வல்லமையுள்ளவனாக மாற்றி வைத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட அடுத்த பார்வனை போல அவன் உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது, அடுத்த வல்லரசின் தலைவனாக உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது, தேவன் அங்கே மோசேயினுடைய இருதயத்தில் அவனுடைய எண்ணங்களிலே வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எப்பொழுதுமே தேவன் எந்த காரியத்திற்கும் அப்பாற்பட்டு கிரியை செய்கிறவர் என்பதை நாம் வேதத்திலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட வாசல் என்று ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற இருதயம் என்று ஒன்றும் இல்லை. ஆமென், ஆமென். ரஷ்ய தேசத்தை ஒரு காலத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இரும்பு திரை நாடு என்று சொன்னார்கள். இரும்பு திரையின் நாடு. ஏன்? ரஷ்யா கம்யூனிச கொள்கைகளினாலே ஆழப்படுத்தப்பட்டு அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் ஆழப்படுத்தி டியூன் பண்ணி ரஷ்யா காஸ்பலுக்கு, சுவிசேஷத்துக்கு அடைத்திருந்தது தன்னுடைய வாசல்களை. ரஷ்யாவில் ஒரு கிறிஸ்தவனும் உருவாவதற்கான வாய்ப்பில்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட சமயத்தில், இது சரித்திரத்தில் இருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரஷ்யாவிற்கு போய் சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற மிஷனரிகள் கொல்லப்பட்டார்கள். திருச்சபைகள் நடத்தப்பட வேண்டுமானால் அது அண்டர் கிரவுண்ட் சர்ச்சாக, யாருக்கும் தெரியாத சபையாக நடத்தப்படும். ஒருவேளை கண்டுபிடிக்கப்பட்டால் கொல்லப்படுவார்கள். அதுதான் ரஷ்யாவினுடைய நீதியாக இருந்தது. அப்பொழுது ஒரு பெண்ணிற்கு, ஒரு அண்டர் கிரவுண்ட் சர்ச்சை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் கோர்பச்சேவ். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சரித்திரம்? அந்த குழந்தையை அந்த பெண் வளர்க்கிறார். அந்த கோர்பச்சேவ் வளர்க்கிறார், அந்த தாய் வளர்க்கிறார். அப்படி வளர்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த குழந்தை வளருது, வாலிபன் ஆகுது. அந்த தாய் அவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், கிறிஸ்துவை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். வெளியில ஒண்ணுமே தெரியாது. அப்படியே ரஷ்யாவினுடைய சூழ்நிலைகளோடு அந்த குழந்தை வளருது, வாலிபன் ஆகுது, மேலே வருது. ஒரு நாள் ரஷ்ய தேசத்தினுடைய அதிபராக கர்த்தர் கொண்டு வராரு. ஆமென். அன்றைக்கு ரஷ்யாவை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? USSR என்று சொல்லுவார்கள். ஆமென், USSR என்று சொல்வார்கள். அநேக நாடுகள் ரஷ்யாவோடு இணைக்கப்பட்டிருந்தது. பெரிய தேசமாக இருந்தது USSR. அந்த USSRக்கு கோர்பச்சேவ் அதிபராக மாறினார். அவர் அதிபராக மாறின பிற்பாடு தேவனாகிய கர்த்தர் ரஷ்யாவின் மேலே கிரியை செய்ய ஆரம்பித்தார். என்ன நடந்துச்சு தெரியுமா? ரஷ்யா கோர்பச்சேவின் காலத்திலே தேவனுடைய வல்லமையான கிரியையினாலே துண்டு துண்டாக உடைக்கப்பட்டு சிதறப்பட்டு போனது. கர்த்தராகிய தேவன் கோர்பச்சேவை கொண்டு USSRஐ உடைத்து, USSR என்ற நிலைமையிலிருந்து அது ரஷ்யாவாக மாற்றப்பட்டது. அதோடு இணைந்திருந்த யூனியன் பிரதேசங்கள் எல்லாம் சிறு சிறு நாடுகளாக, துண்டுகளாக ஆக்கப்பட்டதினாலே ரஷ்யாவிற்கும் அதை சுற்றில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் சுவிசேஷம் கடந்து போனது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் ரஷ்யாவிலே வெளியரங்கமான திருச்சபைகள் ஏராளமாக இருக்கிறது, ஆராதனைகள் ஏராளமாக உண்டு. கரங்களை வே தலையிலையா சொல்லுங்களேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? கர்த்தர் கிரியை செய்கிறவர். எல்லாம் அடைக்கப்பட்டதை போல இருக்கலாம், தேசம் அடைக்கப்பட்டதை போல இருக்கலாம், அதிகாரங்கள் அடைக்கப்பட்டதை போல இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு இரும்பு திரையை போல மூடப்பட்டதை போல இருக்கலாம். எகிப்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இருப்பு காலவாய் என்று எகிப்தை குறித்து சொல்லுகிறது. அதுபோல அடைக்கப்பட்டதை போல இருக்கலாம். அப்படி அடைக்கப்பட்டதை போல இருந்தாலும் தேவன் அங்கேயும் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அரண்மனையிலே ஒரு மனிதன் அடைக்கப்பட்டவனாக எகிப்தின் சாஸ்திரங்களையும் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வல்லவனாக வளர்க்கப்பட்ட பொழுது, அந்த எகிப்தின் இரும்பு திரைகளுக்கும் பிற்பாடும் தேவனாகிய கர்த்தர் எபிரேய வித்தில் இருக்கிற அந்த மோசேயோடு கூட அவர் செயல்பட ஆரம்பித்தார். வேதம் அப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனம், அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்திலே எண்ணம் உண்டாயிற்று. கர்த்தர் அவனுடைய எண்ணங்களின் மூலமாக கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால் எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானால்
வேதம் சொல்லுகிறது பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தியினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். 10ஆம் வசனத்துல இப்படி வசனம் சொல்லுகிறது, பிள்ளை பெரிதான போது. சின்ன பிள்ளையா இருந்துச்சு, இப்ப பிள்ளை சைஸ்ல பெருசாயிருச்சு. அப்படி சைஸில் பெருசாகும் போது அவளை கொண்டு போய் அரண்மனையில் விட்டாச்சு. அரண்மனையிலே வளர்றான். அடுத்த வசனம் எப்படி சொல்லுது? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. மோசே பெரியவனான காலத்தில். ஆமே, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க நான் பேசுறத? பிள்ளை பெரிதா இருக்கிறதுக்கு, சின்ன குழந்தையா இருக்கிறது பெருசா இருக்கிறதுக்கும் மோசே பெரியவன் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிள்ளை பெருசாயினுச்சு, அரண்மனையில் கொண்டு போய் விட்டாங்க. மோசே பெரியவன் ஆகும் பொழுது அவனுடைய இருதயத்திலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எப்படி கர்த்தர் கிரியை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எண்ணங்களிலே கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனானான். ஆமென். அப்போ பிள்ளை பெருசானிச்சு. இப்ப என்ன நடக்குது? மோசேனுடைய வாழ்க்கையில விசுவாசத்தினாலே மோசே பெரியவனானான். ஆமென். சைஸ்ல பெரியவனாய் மாறுவது முக்கியம் அல்ல. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறோம், அந்த பிள்ளை 1 வயசை தாண்டுது, கொஞ்சம் வளருது. ஆமென். கொஞ்சம் எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ணி நடக்குது. 2 வயசு, 3 வயசு, 5 வயசு, அது ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்குது. அப்புறம் சைக்கிள் ஓட்டுது, அதை செய்து இதை செய்து, அப்புறம் டீனேஜ் வருது, அது வெளியில போய் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுது. இப்படி வழக்கத்தின்படி இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தில் பிள்ளை பெரிதான பொழுது அதற்கு ஒரு திருமண ஏற்பாட்டை பண்ணி அதற்கு குழந்தை பெற்று, இது ஆஸ் யூஷுவல் ஒரு லைஃப் ஸ்டைல். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதான் நடக்குது. பெரிதான பொழுது மனிதர்கள் அந்தந்த நிலைக்கு தக்கவாறு தங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பெற வேண்டுமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தர் மோசேனுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது, மோசே விசுவாசத்தினாலே பெரியவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அருமையான சகோதரி சகோதரனே, நீங்கள் என்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திற்கு வருகிறீர்களோ, தேவனுடைய திருச்சபைக்கு வருகிறீர்களோ, இருளை விட்டு பாவத்தை விட்டு, ஆமென், உலகத்தை விட்டு தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறீர்களோ, அப்பொழுது உங்களுக்கு எனக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அதற்கு பெயர் விசுவாசி. அந்த விசுவாசியாய் இருக்கிற நபர் அந்த விசுவாசத்தின் நிலையிலேயே இருக்காம, வேதம் சொல்லுகிறதை போல விசுவாசத்தில் நாம் பெரியவனாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேகர் திருச்சபைக்கு வெறும் வந்து போகிறார்கள், போக்குவரத்துமா இருக்கிறார்கள். வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க. ஆமென். கர்த்தருடைய ஊழியத்திற்கு வருகிற ஜனங்கள் வருவாங்க போவாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகிறது, 100 பேர் இருக்கிற ஒரு திருச்சபையில் 20 பேர் மாத்திரமே ஆக்டிவ் மெம்பர். ஒன்று ஜெபிக்கிறார்கள், கொடுக்கிறார்கள், அல்லது இந்த திருச்சபையினுடைய ஒழுங்குகளை எடுத்து செயல்படுத்துகிறார்கள் என்று 20% பேரை மாத்திரம் சொல்லுகிறது. மீதி இருக்கிற 80 பேரும் வெறுமனே வந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு சேரை தேய்ச்சிட்டு சேர்ல கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் எந்திரிச்சு போயிடுறாங்க. அவங்க தங்களுடைய வாழ்க்கையில தேவன் என்ன நோக்கத்தை தங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, சைஸ்ல பெரியவனாவது அல்ல, விசுவாசத்திலே மோசே தான் பெரியவனான போது வேதம் சொல்லுகிறது, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்தான். ஆமென். அல்லேலூயா. முதல்ல ஒருவன் விசுவாசத்தில் பெரியவனான பொழுது அவனுடைய வாழ்க்கையில அவன் முதல்ல செய்யக்கூடிய காரியம் என்ன? தேவன் தன்னோடு இடைபடுகிறதை உணர்ந்து கொள்ளுகிறான்.
எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தர் உங்களோடு எத்தனை முறை பேசியிருக்கிறார்? தேவ சமூகத்தில் நீங்கள் நேரம் எடுத்து ஜெபிக்கும் போது தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டா? அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் எவ்ரி இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன்ஸ், உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு முக்கியமான பகுதிகளில் தேவன் உங்களோடு இடைப்பட்டது உண்டா? உன் வாலிப வயதில் நீ எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டிருக்கிறாரா? நீ என்ன படிக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் இருந்து கேட்டு பெற்றிருக்கிறாயா? யாரை திருமணம் பண்ண வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் இருந்து கேட்டு பெற்றிருக்கிற வழக்கம் உனக்கு உண்டா? ஆண்டவர் உன் எதிர்காலத்தை குறித்து எப்படிப்பட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை தேவன் உங்களுக்கு சொல்லி அதை நீங்கள் கேட்டதுண்டா? உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் விசாரித்து ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ரேமா, ஒரு வெளிப்பாட்டை பெற்று இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் நான் போறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தெளிந்த சிந்தையினாலே வருகிற நடை உங்களுக்கு உண்டா? உங்கள் வாழ்க்கையை அப்படி தீர்மானித்திருக்கிறீர்களா? எத்தனையோ பேர் விசுவாசத்தில் பெரியவர்களாகவே இல்லை. எத்தனை வருஷம் விசுவாசி? 50 வருஷம். தெரியுமா? நீலாம் இப்பதான் வந்தவன் சர்ச்சுக்கு. சிலர் ஆமே, நான் 50 வருஷமா பெந்தகோஸ்து சபையில் உறுப்பினராக இருக்கிறேன். ஒரு நாள் கூட தேவ சத்தம் காதுகளில் கேட்டதில்லை. உள்ளான காதுகள் அடைக்கப்பட்டு விருத்த சேதனம் பண்ணப்படாம, உள்ளான காதுகளில் தேவன் எப்படி பேசுவார் என்கிற எந்த அனுபவமும் இல்லாம, ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல ஒரு ட்ரெடிஷனல் சர்ச்சில் வந்து ஜனங்கள் கூடி கலைந்து போவதை போலவே வந்து கலைந்து போய் விட்டு பாட்டு பாடுகிறவர்கள் பாடிவிட்டு போகிறார்கள். ஆமேன். காணிக்கை எடுக்கிறவர்கள் காணிக்கை எடுத்து கொண்டு போகிறார்கள். அங்கும் இங்கும் ஒழுங்கு பண்ணுகிறவர்கள் ஒழுங்கு பண்ணி கொண்டு போகிறார்கள். சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க சேர்ல உட்கார்ந்துட்டு போறாங்க. பிரசங்கம் பண்றவர்கள் பிரசங்கம் பண்ணி விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். as usual. ஆமென். எப்பொழுது நடைபெறுகிறதை போல ஒரு காரியம் இன்றைக்கு திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான பொழுது அவன் தேவனுடைய சத்தத்தை, உணர்வை, தேவன் அவனோடு இடைப்படுகிறதை அவன் உணர்ந்து கொண்டான். ஆமென். ஆண்டவருக்கு மகிமையா சொல்றேன். 30 வருஷமா ஆண்டவர் என்னை ரட்சித்து 30 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் என்னை ரட்சித்து சில மாதங்களுக்கு பிற்பாடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். இன்ன வரைக்கும் பேசுறார். என்னைக்கு நான் உட்கார்ந்து மனதை திறந்து நேரம் எடுத்து ஜெபிக்கிறேனோ தேவ சத்தத்தை கேட்பேன். பெருமையா சொல்லல, இது என்னோட அனுபவம். அல்லேலூயா. ஆமென். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு ஜெபிச்சிட்டேன். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு துல்லியமான வெளிப்பாடுகளை கொண்டு போவதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்துறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் நான் வட இந்தியாவுக்கு பிரயாணப்பட்டு போகும் பொழுது, நல்ல கவனிங்க, போன வாரம் கூட ஒருத்தங்கள்ட்ட இதை சொல்லிட்டு இருந்தேன். நான் கல்கட்டா ஸ்டேஷன்ல இருந்து இடம் மாறி வேறொரு ட்ரெயினுக்கு மாறி உட்காந்துருக்கிறேன், நைட் டிராவலுக்கு. அப்போ உட்காந்துருக்கும் போது இடதுக்கு பக்கமாக இருக்கிற சைடு அப்பர் பர்த்தில் ஒருத்தன் வந்து படுத்தான். படுக்கும்போது கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, இவன் திருடன், இவன்கிட்ட எச்சரிக்கையாரு. அப்போ ஒருத்தவங்களை நான் கூட்டிட்டு போறேன். நான் அப்படியே ஊழியத்தின் பாதையில் ஒரு அம்மாவை கூட்டு போறேன். ஏன்னா அந்த குடும்பத்தை கர்த்தருக்குள்ள திடப்படுத்த அந்த தம்பியை நான் தான் ஆண்டவருக்குள்ள நடத்தி அவனை பலப்படுத்துறேன். ஜெம்ஸில் இப்போ மரியோஷன் இருக்கிற ஒரு சகோதரன், அவங்க அம்மா, அவனுக்கு கல்யாணம், அதனால அவனை கூட்டி கொண்டு போறேன். இவங்களை கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போகும் பொழுது அவங்கள்ட்ட சொன்னேன், அம்மா கவனமா இருங்க, உங்க பேக்கெல்லாம் பத்திரப்படுத்திங்க, இவன் திருடன். அவங்க கேட்டாங்க, எப்படிப்பா சொல்றீங்க நீங்க அவன் திருடன்னு அப்படின்னு சொன்னாங்க. தெரியல, ஆண்டவர் சொல்றத நான் சொல்றேன். அவன் படுத்திருந்தான், கொஞ்ச நேரம் இருந்தான், ஒரு அரை மணி நேரம் இருந்தான், அப்புறம் காண போயிட்டான். ட்ரெயின் போயிடுச்சு, நாங்களும் போயிட்டோம். ஆஸ் யூஷுவல் டிராவல் நடந்துட்டு இருக்கு. நான் பர்த்தில் அப்பர் பர்த்தில் நான் படுத்திருக்கேன். 1 மணி 4 மணி இருக்கும், ஒரே சத்தம் ட்ரெயின்குள்ள. எனக்கு தெரியுது, அப்பர் பர்த்லேருந்து நான் எந்திரிச்சு உட்காந்து பார்க்குறேன், என் தலை இடிக்கும். உட்காந்து பார்க்குறேன், அந்த என்னுடைய கோச்சினுடைய தொடக்கத்தில் 2 பேரை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து சூழ்ந்து இழுத்துக்கிட்டே வராங்க. இழுத்துக்கிட்டே வந்தோன்னா வாசல் வருது. வாசல் வரும் பொழுது பயங்கர ஸ்பீடாக போவோம் வண்டி. ஒருத்தன் அடி வாங்கியிருக்கான், அடியோட அவ்வளோ ஸ்பீடாக போகிற வண்டியில் குதிச்சிட்டான். அடுத்த ஒருத்தனை அடிச்சு இழுத்துட்டு வராங்க. அடிச்சு இழுத்துட்டு வந்து கரெக்டாக எங்களுடைய இடத்திற்கு நேராக வைத்து அவனை திருப்பி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு எங்களுக்கு முன்னாடி ஜிப்பெல்லாம் திறக்கிறாங்க. ஒரு ஜிப்லையும் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் ஒருத்தன் பின்னாடி பக்கம் திருப்பி திறக்க சொல்கிறான்.
பின்னாடி பக்கம் திருப்பி சொன்னா ஜிப்புக்குள்ள ஒரு ஜிப்பு இருக்கு. அதை திறந்து பார்த்தா ஸ்க்ரூ டிரைவர், கட்டரு எல்லாம் இருக்குது. அவன் திருடிட்டு வந்த அந்த பொருளும் அதுக்குள்ள வச்சிருந்தான். அவனை போட்டு அடிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க நேத்து இரவு கல்கட்டா ஸ்டேஷன்ல சொன்னீங்களே அந்த நபர் இவன் தானே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவன் தான் இவன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏதோ ஒருவன் திருட வருகிறான் என்பதை காண்பித்து கொடுத்தார் என்பது மாத்திரம் அல்ல, என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் நடத்துகிறதற்கு தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் பெற்றவன் தான் விசுவாசத்திலே வளர்ந்த பெரியவனான ஒரு விசுவாசி என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். ஆண்டவர் எப்படி பேசுவார் என்பது விளங்கணும். ஆமென், ஹல்லேலூயா. மோசே, கர்த்தர் அவனுடைய இருதயத்துல பேசுறாரு, நீ எகிப்திலே நீ எகிப்தின் அரண்மனையிலே வளர்ந்திருக்கலாம், பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகனாக நீ வளர்க்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் உன்னுடைய வித்து எபிரேய வித்து. கர்த்தர் பேசுறாரு. பேசுறோன்னு அவன் அதற்கு கீழ்ப்படுகிறான். அப்படி கீழ்ப்படிந்து ஒரு பெரியவனாய் மாறுகிற ஒரு மனிதனுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? தேவ சத்தத்தை கேட்பது. இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பார்வோனுடைய மகன் என்கிற ஸ்தானத்தை அவன் வெறுக்கிறான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்ன தெரியுமா அர்த்தம்? அடுத்த ஃபாரோ, நெக்ஸ்ட் ஃபாரோவாக, பார்வோனாக எகிப்தை ஆளுவதற்கான உரிமை அவனுக்கும் இருக்கிறது. இன்னும் 2 பேர் இருக்கலாம், ஆனா அந்த சான்ஸ் மோசேக்கு உண்டு. வேதம் சொல்லுகிறது, அந்த நாட்களிலே எகிப்தினுடைய தங்க இருப்பு மாத்திரம் 50,000 டன். 50,000 எழுதிட்டு அதோட 1000 பெருக்கிக்கிங்க. 50,000 டன் இருந்துச்சு. எது? தங்கம் மாத்திரம் இருந்துச்சு அந்த தேசத்துல. அது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற ஸ்தானத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியதா இருந்தது 50,000 டன். எவ்வளவோ செழிப்பு இருந்துச்சு, ஆளுகை இருந்துச்சு, எகிப்தினுடைய ஆளுகையும் சிங்காசனமும் அவனுக்கு இருந்தது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பெரியவனான பொழுது வேதம் சொல்லுகிறது, இரண்டாவதாக அவன் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்தான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு எவ்வளவு வேணுமானாலும் உலகத்திலிருந்து வரக்கூடிய காரியங்கள் எனக்கு எவ்வளவு வேணா இருக்கலாம், ஆனால் அவைகளை எல்லாம் தள்ளி விடுவதற்கு எனக்கு ஒரு பலன் தேவைப்படுகிறது. அந்த பலன் தேவனுடைய சத்தத்திலிருந்து, தேவனுடைய உறவிலிருந்து எனக்கு வருகிறது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். சபையின் சரித்திரத்தில் நன்றாக கவனியுங்கள். விலை பேசப்பட்டவர்கள் என்று ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. விலை பேசப்பட்டவங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அது பழைய ஏற்பாட்டில் இருக்கலாம், புதிய ஏற்பாட்டில் இருக்கலாம். விலை பேசப்பட்டவங்க, சாத்தானாலே விலை பேசப்பட்டு வாங்கப்பட்டு அழைப்பை இழந்தவர்கள். ஆமென், ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள். ஏசா விலை பேசப்பட்டான். அவனுக்கு இருந்ததெல்லாம் சிகப்பான கூழ், வயிறு பசிக்குது. யாக்கோபு இடத்துல சொல்லுகிறான், என் சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு வேண்டாம், நீ எடுத்துக்க, நீ சமைத்து கொண்டிருக்கிற அந்த கூழை எனக்கு கொடு. ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யூதாசு என்கிறவன் வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்து, அந்த காட்டி கொடுத்ததிலே போய் ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்திலே போய் தூக்கு மாட்டி கொண்டான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஸ்தானத்தை, ஊழியத்தை வேற ஒருவன் பெறக்கடவன். யூதாஸ் இழந்து போயிட்டான் அப்போஸ்தலப்பட்டதை. சபையின் சரித்திரத்திலையும் ஏராளமானவர்கள் விலை பேசப்பட்டார்கள். விலை பேசப்பட்டு அவர்கள் எல்லாரும் தேவனுடைய வழியை விட்டு விலகி போயிட்டாங்க. நீங்க விசுவாசத்தில் பெரியவனாக மாறி இருப்பீர்களானால், சகோதரி சகோதரனே, உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த காரியம், வெறுக்க வேண்டியவர்களை வெறுக்கக்கூடிய இருதயம் உங்களுக்குள்ள தேவன் உண்டாக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிரசங்கம்லாம் இன்னைக்கெல்லாம் யாரோ என்னையா பேசுறாரு, வெறுக்க வேண்டியதை வெறுக்கணுமா? ஆமென். வெறுக்க வேண்டியதை வெறு என்று சொல்லுகிற சிலுவை சுமப்பாயா, இயேசுவை தொடர்வாயா என்கிறதெல்லாம் இன்னைக்கு மறந்து போச்சு. இன்னைக்கெல்லாம் என்னதான் செழிப்பு, எப்படி மேன்மையா வளரலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம். நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆண்டவரை பின்பற்றினால் நன்மையும் கிருபையும் அவனை தொடரும். அந்த நாட்களிலே செழிப்பை பற்றி பேசவில்லை, வசனத்தை பேசினார்கள், கிறிஸ்துவ பேசினாங்க, ஜனங்கள் செழிப்பா இருந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா.
அந்த நாட்கள் அவர்கள் பெருசாய் சுகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணவில்லை, இயேசுவை பற்றி பேசினார்கள், அவருடைய வல்லமையை பற்றி பேசினார்கள். ஜனங்கள் சுகம் அடைந்தார்கள். அந்த நாட்களிலே ஜனங்கள் ஆமென் தேவனுடைய வெளிப்பாடுகளை எல்லாம் வசனத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைமையும் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டால் இன்றைக்கு நாட்களில் செழிப்பை பற்றி பேசப்படுகிறது. ஜனங்கள் செழிப்பா இல்லை, ஆசீர்வாதமா இல்லை, கடன்ல இருக்க. நான் பேசிக்கொண்டிருக்கிற பிரசங்கியாரே கடன் வாங்கி கொண்டு பேசிட்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது விசுவாசத்திலே பெரியவனான பொழுது மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த திருச்சபையில் ஆமென் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நீங்கள் வெறுக்க வேண்டியவைகளை வெறுப்பதற்கேற்ற இருதயத்தை ஆமென் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். என்னென்னலாம் வெறுத்தான்? முதல்ல பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்தான். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. வெறுப்பது மாத்திரமல்ல, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான். எதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு ஞானம் தேவை அல்லவா? அந்த ஞானத்தை கூட தேவனோடு இருக்கக்கூடிய உறவின் மூலமாக தான் பெற முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். பாவம் அநித்தியமானது. பாவம் ஒரு நாள் உன்னை ஆண்டு கொண்டு உன்னை உடைத்து நொறுக்கும் என்பதை புரியாமல் யாரெல்லாம் பாவத்தோடு நல்ல கூட்டணி கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டார்களோ அவர்களுடைய அழைப்பு போனது, அபிஷேகம் போனது, வல்லமை போனது, பலன் போனது, தரிசனம் போனது, அவருடைய சகலமும் போய் பின்மாற்றத்திலே மறைந்து போனார்கள். திருநெல்வேலி ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து பாருங்க. வெளியே வரும்பொழுது ஒரு போர்டு உங்களை வரவேற்கும். பாலா சீலாரி அப்படின்னு ஒரு போர்டு வரவேற்கும். அந்த பாலா சீலாரி யார் தெரியுமா? தேவனால் பயன்படுத்தப்பட்ட உன்னதமான ஊழியக்காரர். கர்த்தர் அவரை மைட்டியா மகிமையா பயன்படுத்தினார். அவர் கூட்டத்தை நடத்துகிற அவர் டேம்பரின் அடித்து பாடுவாராம், கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி பாடும் பொழுது சுற்றிலும் இருக்கிற மந்திரவாதிகள் பிசாசு பிடித்தவங்கெல்லாம் மேடைக்கு நேராக இழுத்து வரப்படுவாங்க. ஒரு நாள் அவருக்கு விரோதமாய் ஒரு ஆட்டை சூனியம் செய்து அவரை ஒரு கெட ஆட்டை குத்தி அவரை காலி பண்ணணும்னு அனுப்பப்படும் பொழுது அது அவர் பாடிக்கொண்டிருக்கிற அந்த இடத்தை நோக்கி வேகமாக வருது. எல்லாருடைய கண்ணையும் மறைச்சிட்டு வந்துருச்சு. வந்து அவரை முட்டுவதற்கு வரும் பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் உன்னை அனுப்புனானோ அவன்கிட்டே திரும்பி போனோன்னே அந்த ஆடு அங்கேயே நின்று மீண்டும் திரும்பி போனுச்சான். கர்த்தர் அவனை அப்படி பயன்படுத்தியிருக்கிறார். சில மரித்தோரை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார் அவரை கொண்டு. ஆனால் அந்த மனிதன் கடைசியிலே முருக பக்தனாக மரித்து போய்விட்டான். இன்றைக்கும் அவரை ஒரு குருவா வச்சு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு மடம் இயங்குகிறது. அந்த மனிதன் கர்த்தர் தனக்கென்று வைத்திருந்த ஊழியத்தையும் குடியிருப்பையும் எல்லாவற்றையும் இழந்து போய், ஸ்தானத்தை இழந்து போய் ஒன்றுமில்லாத மனுஷனாக இன்னைக்கு வெறுமையானவனாக மாறிட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில் சாத்தானுக்கு கொடுத்த இடம், பாவத்திற்கு கொடுத்த இடம். பாவம் அநித்தியமானது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனோடு இருக்கக்கூடிய உறவு தேவை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். எகிப்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எத்தனையா இருக்கலாம்? 50,000 டன்னா இருக்கலாம். அதற்கு மேல் சிங்காசனம், ஆளுகை, அதிகாரம் எதுவாக இருக்கலாம். அவைகளெல்லாம் எனக்கு நஷ்டமாகவும் குப்பையுமாகவும் விட்டேன். எனக்கு நிந்தை போதும், அது பாக்கியம் என்று நான் எண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமான தெய்வத்தை, காணக்கூடாத தெய்வத்தை கண்டுகொண்டவனைப் போல ராஜாவுக்கு பயப்படாமல், கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இந்த முடிவை எடுத்து இனி எனக்கு எகிப்து வேணாம், அரண்மனை வேணாம், சுகவாழ்வு வேணாம், இந்த சாஸ்திரம் வேணாம், இந்த எந்த ஆளுகை வேணாம், அதிகாரம் வேணாம், எந்த காரியமும் வேணாம் என்று ஒரு முடிவை எடுத்து எகிப்தை விட்டு இந்த மனிதன் போவதற்கான துணிவு அவனுக்கு வந்ததற்கு காரணம் தேவனுடைய இடைபடுதலை அவன் நன்றாக பிடித்து கொண்டான். உங்க வாழ்க்கையில தேவன் இடைப்படாம ஒரு பரிசுத்த வாழ்க்கை சாத்தியப்படாது.
ஆமென். வெறுமனே பைபிளை வாசித்து வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு வசனத்தை கேட்டுட்டு நீங்கள் யூடியூப்ல இருக்கிற வசனத்தை கேட்டுக்கொண்டு எப்பொழுதும் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். நீங்க வேலை செஞ்சா, தொழில் செஞ்சா தொழிலுக்கான வருமானம் கிடைக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். ஆனால் உன் ஆத்துமாவை குறித்து நீ பலனடைவதற்கும், ஆத்துமாவில் நீ ஸ்திரப்படுவதற்கும், ஆத்துமாவில் நீ வெளிப்பாட்டின் அறிவை பெறுவதற்கும் நீ தேவனோடு ஒரு சாலிடான ஒரு நேரத்தை நீ செலவு பண்ண வேண்டும். தேவ சத்தத்திற்கு உன் காதுகள் திறந்திருக்க வேண்டும். தேவன் பேசுகிறதற்கு உன் இருதயத்தில் விருத்த சேதனம் உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தர் என்ன பேசுகிறார், எதிலிருந்து விலகி வெளியே வர சொல்லுகிறார் என்பதை குறித்த அறிவு உனக்கு வேண்டும். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நான் தாண்டி வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். ஊழியத்தை, நல்ல வசதியான ஊழியத்திற்கு என்னை கூப்பிட்டாங்க. வசதியான ஊழியத்திற்கு, ஆமென், தலைமைத்துவத்திற்கு வைப்பதற்கு வசதியான ஊழியத்திற்கு கூப்பிட்டாங்க. நான் போன வருஷம் கூட ஒரு ஊழியத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு. இந்தியா உலகத்தின் பகுதிகளுக்கு டிராவல் பண்ணுவதற்கு வாய்ப்பு, அதற்கான வாய்ப்பை தரோம். நீங்கள் இந்த இடத்துல இந்த மினிஸ்ட்ரியோட இந்த பொசிஷனில் இருக்கணும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போல. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எத்தனையோ ஆஃபர் வந்தது. ஆனால் அதையெல்லாம் நான் விட்டுட்டு 20 வருடமாக ஒரு அழைப்பில் நான் நிற்கிறேன். நான் நினச்சிருந்தா சபை வச்சிருக்கலாம். என் சபைக்கு 500 பேர் வருவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், 20 ஆண்டு ஊழியத்தில் நான் ஆயிரக்கணக்கானவரை சந்திச்சிருக்கேன். ஆயிரக்கணக்கானவர்கள் என் மூலமாக விடுதலை பெற்றிருக்கிறாங்க, சுகம் அடைஞ்சிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். ஊழியக்காரங்களாக மாறி இருக்காங்க. ஆயிரக்கணக்கானவங்க ஊழியக்காரங்களாக மாறல, சில பேர் ஊழியக்காரங்களாக மாறி இருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை தவிர நான் எதையுமே செஞ்சதில்லை. எல்லாமே ரெடியாக இருக்கு. அடுத்த வாரம் என்னால் ஒரு சபையை ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஆனால் நான் செஞ்சதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்கிட்ட சொன்னதே இல்லை. ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை மாத்திரம்தான் செஞ்சிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகம் விலை பேசும், உலகம் டைவர்ட் பண்ணும், டீவியேட் பண்ணும், பாதையை விட்டு விலக்கி விட தூண்டும். ஆமென், உனக்கு இது பணம், உனக்கு இதில் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். இன்னைக்கு ஏன் எல்லாரும் சபையை வைக்க ஆசைப்படுறாங்க தெரியுமா? யாருக்கும் சிலுவை சுமக்கணும்னு ஆசை இல்லை. பாதிக்கு மேற்பட்டவருக்கு கால்குலேட் பண்ணிட்டான். ஒரு திருச்சபையில் 50 விசுவாசி வந்தால் எவ்வளோ வருமானம் வருதுன்னு கால்குலேட் பண்ணிட்டான். தசபாகம் எவ்வளோ வரும், என்ன பொசிஷன் கிடைக்கும்னு எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கான் நம்ம ஆளு. அதனால் எல்லாருக்கும் நான் ஊழியத்துக்கு வரேன்னு விரும்புகிறாங்க. காலம் இப்படியே போவாது. கொஞ்ச நாள் வரும், எங்கெல்லாம் சபை இருக்குதோ அங்கெல்லாம் தடியோட ஆட்கள் வருவாங்க. எத்தனை பேர் நான் பேசுறதை கேட்குறீங்க? அப்போ யார் தெரியுமா நிற்பா? எவன் அழைப்பு பெற்றானோ, எவன் தேவனால உருவாக்கப்பட்டானோ அவன் மாத்திரம்தான் நிற்பதற்கான இறுதி அவனுக்கு கிடைக்குங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப ஒரு மனிதன் விசுவாசத்தில் பெரியவனா இருக்கணும், சைஸ்ல பெரியவனாவது அல்ல, வருமானத்திலையும் வசதியிலையும் பெரியவனாவது அல்ல, விசுவாசத்தில் பெரியவனா இருக்கணும். விசுவாசத்தில் பெரியவனாவதற்கான அடையாளம் என்ன? முதல் அடையாளம் சகலவற்றையும் வெறுப்பான். இரண்டாவது அடையாளம் தேவ சத்தத்தை கேட்பான். மூன்றாவது அடையாளம் பாவத்தின் சந்தோஷம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு கர்த்தர் தனக்கு வைத்திருக்கிற காரியம் துன்பமாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுகிற சந்தோஷம் அவனுக்கு இருக்கும். நான்காவது அடையாளம் என்ன? இனி வரும் பலன் மேல் தான் அவனுக்கு நோக்கம் இருக்கும். இன்றைக்கான பலன் மேல் அவனுக்கு நோக்கம் இருக்காது. ஆமென். இன்னைக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்றத பார்க்க மாட்டான். இனி வரும் பலன் மேல் ஒரு நோக்கம் உள்ளவனாய், இனி வரும் தரிசனத்தின் மேலே ஒரு நோக்கம் உள்ளவனாய், இனி வரும் கர்த்தருடைய ஆளுகையின் மேலே, அதிகாரத்தின் மேலே நோக்கம் உள்ளவனாய், கிரீடத்தின் மேலே நோக்கம் உள்ளவனாய் இருப்பான். ஆமென். அதற்காக எல்லா பொக்கிஷங்களையும் நஷ்டமாக குப்பையாக எண்ணிக்கொண்டு பார்க்கக்கூடாத தெய்வம்தான் விசுவாசத்தினால அதரிசனமானவரை தரிசிக்கிறதை போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாம முதல்ல எகிப்தை விட்டு ஓடி போவான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மோசேவை எகிப்து கன்வின்ஸ் பண்ணி வைக்க பார்த்துச்சு. இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அரண்மனை, ஆளுகை, அதிகாரம், பணம், செல்வாக்கு, தங்கம், ஸ்தானம், இதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி மோசேயை பிடித்து வைக்க பார்த்துச்சு.
ஆனே மோசே எகிப்தினுடைய பிடிகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு வெளியே போனா. உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், மோசேவை பார்வோன் நாடு கடத்தினான். என்ன பண்ணா? நாடு கடத்தினான். எதுவுமே கிடையாது, எந்த தேசமும் கிடையாது. இனி எகிப்துக்குள்ள வர முடியாது, இனி எகிப்துக்குள்ள நாடு கடத்தப்பட்டவன் வர முடியாது, ஒழுங்கா ஓடிரு. நாடு கடத்தப்பட்டு வனாந்தரத்துக்கு போறான். போகிறது வனாந்தரமா இருந்தாலும், விட்டு போகிற செல்வாக்குகள், அதிகாரம், ஆளுகை எல்லாத்தையும் விட்டுட்டு போனாலும் அதை குறித்து இவன் கவலைப்படாததற்கு காரணம் என்ன என்று சொன்னால் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் விசுவாசத்திலே பெரியவனானான். ஆமென். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இப்பொழுது ஆமென் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நான் தேவனை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். அந்த விசுவாசத்திலே பெரியவனாகி இதையெல்லாம் விட்டு அவன் இனி வரும் பலனுக்காக புறப்பட்டு போறான். முதல் 40 ஆண்டுகள்ல தேவன் செய்த முதல் தொடுதல் தான் ஒரு மனிதனை எல்லாவற்றையும் மறக்கவும், வெறுக்கவும், தள்ளவும், அகற்றவும் செய்துவிட்டு முன்னேறி போவதற்கு உதவி செய்து. அருமையான சகோதரா, சகோதரி, வாலிப தம்பி, தங்கச்சி, உங்க வாழ்க்கையில எது உங்களை பிடிச்சு வச்சிருக்குது, எது உங்களை கட்டி வைத்திருக்குது, இதுதான் என்னுடைய எல்லாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகளையெல்லாம் உதறிவிட்டு ஓடுவதற்கு நீங்கள் செய்கிற முயற்சிகள், அவைகளெல்லாம் உதறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து தீர்மானம் போட்டு டைரியில எழுதுகிறது, அது உங்களுடைய வாழ்க்கையில எதையும் செய்யாது. நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி அவருடைய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்க உங்கள் கண்களுக்கு முன்பதாக வரக்கூடிய காலங்களில் தேவன் உங்களை எப்படி வைத்திருக்கிறார் என்கிற தரிசனத்தை காண்பிக்க, அதை நீங்கள் பார்க்க சொல்லுவீர்கள், இப்பூமி சொந்தம் இல்ல. அந்த பாட்டு என்ன? எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். பாடலாம். இயேசுவால, அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல. பாடுங்க. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, அந்த தாயகம் வரவேற்கும் தப்பாமலே, அந்த தாயகம் வரவேண்டும் தப்பாமலே. இயேசுவால, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல, எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எகிப்து அவனை இழுக்க பார்த்தது. உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், மோசையினுடைய அழைப்பை எகிப்து எப்படிலாம் விலை பேசிச்சு தெரியுமா? முதல்ல அவனை கொல்ல பார்த்துச்சு. வேதம் சொல்லுகிறது, யாத்திராமத்தின் புஸ்தகம் 1:22 பார்வோன் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்லும்படி நைல் நதியிலே போட்டு விடும்படி கட்டளையிட்டான். அநேக பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள் நைல் நதியில். அவர்களுக்கு ஹாப்பி என்கிற நைல் நதி தெய்வம் அநேக குழந்தைகளுடைய, எபிரேய குழந்தைகளுடைய ரத்தத்தை குடித்தது, ஜீவனை குடித்தது. ஆனால் மோசேவை தொட முடியல. ஆமென்.
மோசேக்கென்று கர்த்தர் ஒரு நாளல் கூடையை வைத்து மறைத்து அந்த பயங்கரமான நைல் நதி எது மோசேவை அழிப்பதற்கு காத்திருந்ததோ, எதிலே மோசேயை போட்டு விடுவதற்கும் குழந்தைகளை போட்டுவிட்டு அநேகரை பட்சித்து கொண்டிருந்த அந்த நைல் நதியிலேயே மிதக்கும்படி தேவன் செய்து, அந்த ஆணை எங்கிருந்து புறப்பட்டு வந்ததோ அந்த அரண்மனையிலே கர்த்தர் கொண்டு போய் அந்த மோசேயை பத்திரப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இப்பொழுது மோசே பெரியவன் ஆயிட்டான். விசுவாசத்தில் என்னென்னலாம் விசுவாசத்தில் பெரியவனானவன் செய்வானோ அதையெல்லாம் செஞ்சுட்டு முதல் 40 வருஷம் முடிஞ்சிருச்சு. அரண்மனை வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அடுத்த சில நாட்கள் உங்களோடு நான் பேசுகிற காரியம் தான். எகிப்துக்கு அவன் எகிப்தை விட்டு ஓடின பொழுது ராஜா அவனை நாடு கடத்துறான். அப்படி நாடு கடத்தும் போது யோசித்து பாருங்க, இதை குறித்து நான் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும், எகிப்திலிருந்து மீதியான் தேசத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கும் என்று நான் கணக்கு போட்டு பார்த்தேன், ஆராய்ஞ்சு பார்த்தேன். 300 மைல் நடந்து போகணும் மோசே. 300 மைலும் வனாந்தரத்தில் நடக்கணும். பயங்கரமான வெயிலிலும் பனியிலும் காற்றிலும் வனாந்தரத்தின் சூழலிலும் மிருகங்களினுடைய போராட்டங்களுக்கு மத்தியிலே மோசே நடந்து மீதியான் தேசத்தில் வாழுகிற ஜனங்களை கண்டுபிடிக்கணும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கண்டுபிடிக்கணும். வனாந்தர மோசையை அழிக்காதபடி, வனாந்தர மோசையை உள்வாங்காதபடி, பிடித்து கொள்ளாதபடி, இழுத்து கொள்ளாதபடி கர்த்தராகிய தேவன் வனாந்தரத்திலும் மோசையின் மேலே தன்னுடைய கரத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா, ஆமென். ஆப்பிரிக்க ட்ரைப்ஸ், ஆப்பிரிக்காவில் அநேக ட்ரைப்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு ட்ரைப் இருக்கிறது. அதில் அந்த ட்ரைபினுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வயதை அவர்கள் எட்டினவுடன் அந்த ட்ரைபினுடைய ஆண் மகன் யார் அந்த ட்ரைபை, அந்த பழங்குடிகளை தலைமைத்துவம் எடுத்து நடத்துவதற்கு வாய்ப்புள்ளவன் என்கிற அந்த மனிதன் டெஸ்ட் பண்ணப்படுவான், சோதிக்கப்படுவான். எப்படி பரீட்சிக்கப்படுவான் தெரியுமா? அவர்களுடைய கிராமத்திலிருந்து அடுத்து ஒரு குறிப்பிட்ட தூரம் பயங்கரமான வனாந்தரம், டீப் ஃபாரஸ்ட், சிங்கங்கள் நிறைந்த வனாந்தரம், சிங்கங்கள் குடியிருக்கிற வனாந்தரம், சிறுத்தைகள் குடியிருக்கிற வனாந்தரம், வலு சர்ப்பங்கள் குடியிருக்கிற வனாந்தரம், நரிகளும் ஓநாய்களும் சுற்றி திரிகிற வனாந்தரம். அதை அவன் தாண்டி அடுத்த இடத்துல அவன் போய் சேர வேண்டும். தனியா போகணும். அவனுக்கு உணவு தரப்படாது, தண்ணீர் தரப்படாது. அவன் உணவை அவனே தேடணும். வேட்டையாடி தன்னை சர்வே பண்ணிக்கணும். தண்ணியை குடித்து சர்வே பண்ணணும். ஒருவேளை பயங்கரமாய் பட்சிக்கிற மிருகங்கள் அவனை பட்சிப்பதற்கு நிற்குமானால் அதை அவன் அழித்து போட்டு யுத்தத்தில் ஜெயித்து அவன் சர்வைவ் ஆகி உயிரோடு கூட அடுத்த பகுதிக்கு எவன் வருகிறானோ அவனை தான் அந்த ட்ரைபு தலைவனாக ஏற்றுக்கொள்ளும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். பிரியமானவர்களே, வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையை பட்சிக்கிறதற்கு தயாராக இருக்குது. மோசேனுடைய வனாந்தர பிரயாணம் 300 மைல் பிரயாணம் பண்ணி அவன் மீதியான் தேசத்தை கண்டுபிடிக்கணும், மீதியான் தேசத்துக்கு போகணும். அப்படி 300 மைல் பிரயாணம் பண்ணும் பொழுது தேவன் அவனை காத்து கொண்டான். அல்லேலூயா, ஆமென். அந்த 300 மைல் பிரயாணத்திலும் மோசேவுக்கு ஒரு தரிசனம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. நன்றாக கவனிக்கணும், நான் பேசுறத கதை பேசல. நான் நெல்சன் மண்டேலா அவரை குறித்து எப்படி சொன்னார்கள்? ஐயா, உங்கள் இனத்திற்காக 25 ஆண்டுகள் நீங்கள் சிறையில் இருந்தீர்களே, 25க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் சிறையில் இருந்தீர்களே, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னப்பா அவர் சொன்னார், நான் இந்த ட்ரைபிலிருந்து வருகிறேன். எந்த ட்ரைபிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பேரை சொன்னார். அந்த ட்ரைபோட வழக்கம் தான் இப்போ நான் சொன்னது. எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய தலைவன் எப்படி தெரியுமா சர்வே ஆகணும்? பட்சிக்கிற வனாந்தரங்களை, பற்றி பிடித்து கிழித்து எரிகிற ஓநாய்களை, சிங்கத்தின் கூட்டங்களை, வலு சர்ப்பங்களின் விஷங்களை எல்லாம் தாண்டி எவன் ஒருவன் அந்த புறம் வருகிறானோ அவன் தான் தலைவன். நான் அந்த குடியிலிருந்து வந்தவன். என்னை அழித்து ஒடுக்குகிற எத்தனை காரியங்களும் என் ஜனத்தினுடைய விடுதலைக்காக என்பதை தாங்கிக் கொள்ளுகிற பலனை எனக்கு அது தந்தது என்று சொன்னார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தலைவன் திடீர்னு வந்துடுறதில்ல.
ஆமே. 4 பேர் சேர்ந்து அண்ணே உங்களை நாங்கள் தலைவனாக ஏற்படுத்துகிறோம், எல்லாரும் கை தட்டுங்க. அப்படி தலைவனை ஏற்படுத்த முடியாது. ஆமே. அப்படி ஏற்படுத்துகிற தலைமைத்துவங்கள் தோற்று போகும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமே. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு குடும்பத்தின் தலைவன், நீங்கள் ஒரு கூட்டத்தின் தலைவன், ஒரு ஊழியத்தின் தலைவன், ஒரு திருச்சபையின் தலைவன், ஒரு தேசத்தின் தலைவன்னா சும்மா கிடையாது. அவன் சர்வே பண்ணணும், தன்னை வனாந்தரத்தில் சர்வே பண்ணணும். 300 மைல் மோசே கடந்து போவதற்கு அவனுக்கு மேலாக தேவனுடைய கரம் இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள் உண்டான தரிசனம். கரங்களவே தலையிலையா சொல்லுங்க. அவனுக்குள் உண்டான தேவ சத்தம், அவனுக்குள்ளே ஒரு உணர்வு இருந்துச்சு. ஆண்டவர் அந்த உணர்வை உண்டு பண்ணாரு. அவர் அந்த உணர்வை உண்டு பண்ணி அந்த உணர்வோடு கூட அவன் வனாந்தரத்தை தாண்டிட்டான். வனாந்தரத்தை தாண்டி வேதம் சொல்லுகிறது, வாசிங்க யாத்ராமத்தின் புஸ்தகம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் நான் முடிப்பேன். வாசிங்க யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திற்கு தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். மீதியான் தேசத்தில் போய் தங்கினான். வனாந்தரத்தை தாண்டிட்டான், மீதியான் தேசம் வந்துருச்சு. அங்க போய் தங்குகிறான், ஒரு துறவண்டையிலே போய் உட்கார்றான். அப்படி உட்காரும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். போதும். அந்த துறவண்டையில் இருந்த மோசே எழுந்து நின்று மேய்ப்பர்களை துரத்திவிட்டு அந்த 7 குமாரத்திகளுக்கும் துணை செய்து அந்த ஆடுகளுக்கெல்லாம் அந்த எல்லா விதமான ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான். உடனே போய் அப்பாட்ட சொல்றாங்க, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களே, எப்படி வந்தீங்க? அப்ப என்ன சொல்றாங்க? 19ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். என்ன சொன்னாங்க? எகிப்தியன் ஒருவன். மோசே எகிப்தியனா? எகிப்தின் அரண்மனையில 40 ஆண்டுகள் இருந்ததுனால் அவனுடைய ரூபம் எகிப்தியனின் ரூபத்தை போல மாறிடுச்சு. எகிப்தின் சாயல் அவனுக்குள்ள வந்துருச்சு. எகிப்தியனுடைய சாயல் அவனுக்குள்ள வந்துருச்சு. ஆகவே மீதியான் தேசத்தை சார்ந்த மக்கள் எல்லோரும், அந்த ஸ்திரீகள் எல்லாரும் நினைச்சிட்டாங்க, எகிப்தியன் ஒருவன் வந்திருக்கிறான் காப்பாத்துறதுக்கு, எகிப்தியன் சாயல்ல ஒருத்தன் வந்திருக்கான். உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஒரு மனிதனோடு இடைபடுவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவன் எகிப்திலிருந்து வெளியே வருவது மாத்திரம் அல்ல, வனாந்தரத்திலே ஒருவன் சர்வைவாவது மாத்திரம் அல்ல, எகிப்தின் சாயலுக்குள் இருந்து அவன் வெளியே வருவதை கர்த்தர் விரும்புகிறான். ஆமென். ஐயா, நான் உலகத்திலிருந்து வெளியே வந்துட்டேன், பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் சாயலிலிருந்தும் பாவத்தின் சாயலிலிருந்தும் உங்களை என்னையும் கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். இங்கே மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பன் கைகளுக்கு எங்களை தப்புவித்தான். அவர்கள் எல்லாரும் அவனை எகிப்தியனா தான் பார்த்தாங்க. ஏனென்றால் 40 ஆண்டுகள் அவனுடைய சாயலை எகிப்து மாத்திருச்சு, ஒரு எகிப்தியனாக மாறிடுச்சு. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்க யாரோட இருக்கிறீங்களோ, நீங்க எங்க இருக்கிறீங்களோ, அதுதான் உங்கள் சாயலை தீர்மானிக்குது. தேவ சமூகத்தில் நீங்க நிற்பீர்களானால் தேவ சமூகத்தின் சாயல் உங்கள் மேல் வரும். தேவ சமூகத்தில் இருக்கிற ஜனங்களோடு நீங்கள் பழகி அவர்களோடு அதிக நேரம் செலவு பண்ணுவீர்களானால் உங்கள் பேச்சில், உங்கள் சிந்தையில், உங்கள் விசுவாசத்தில், நீங்கள் எடுக்கிற முடிவுகளில், உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த சாயல் உங்கள் மேல் தெரியும். ஆனால் நீங்கள் உலகத்தில் இருக்கிறவர்களோடு, தவறானவர்களோடு, பரியாசக்காரர்களோடு உட்கார்ந்து, துன்மார்களோடு ஆலோசனை பண்ணி, ஆமென், பரியாசக்காரர் உட்கார்கிற இடத்தில் உட்கார்ந்து நீங்கள் இருப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய சிந்தை, அவர்களுடைய ஆலோசனை, அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய சாயலால் நீங்கள் மாறுவீங்க. பாவம் செய்கிற மனிதர்களோடு நீங்கள் இருப்பீர்களானால் பாவத்தின் சாயல் உங்கள் மேல் வந்துடும்.
கர்த்தர் மோசேவை தனக்குரியவனாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினபடினால் எகிப்திலிருந்து வெளியே கொண்டுவது மாத்திரமல்ல, எகிப்தின் சாயலில் இருந்தும் அவனை வெளியே கொண்டு வரும்படியாக விரும்பினார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பகல் நேரம் சகோதரா சகோதரி, நீ இருளில் இருந்தும், பாவத்தில் இருந்தும், அசுத்தத்தில் இருந்தும், அநீதியில் இருந்தும், உலகத்தில் இருந்தும் நான் வெளியே வந்துட்டேன். செட்டப்பா கிறிஸ்டியன் என்று சொன்னால், விசுவாசி என்று சொன்னால், சபை என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் என்று அர்த்தம். நான் சபை, நான் உலகத்திலிருந்து, இருளில் இருந்து, அநீதியில் இருந்து, அசுத்தத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து நான் வெளியே வந்துட்டேன் என்று சொல்வதற்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், வெள்ளை சேலை கட்டிக்கிட்டேன், நெஞ்சில பேட்ஜ் குத்தி இருக்க, வாயில ஸ்தோத்திரம் சொல்றேன், இப்படி சொல்லக்கூடிய அடையாளங்களில் நாம் மேன்மை பாராட்டுவதை விட என் மேல் ஒரு சாயல் வரணும். அந்த சாயல் பரலோகத்தின் சாயல், அந்த சாயல் கிறிஸ்துவின் சாயல், அந்த சாயல் இந்த வசனத்தின் சாயல். தேவன் மோசேயினுடைய சாயலை தொட்டு மாற்ற விரும்பினார். அவன் மீதியான் தேசத்தில் அவனுக்குள்ளே இருந்த எகிப்தின் சாயல் அவன் மேல் அப்படியே இருந்துச்சு. அவர்கள் எல்லாரும் அவனை எகிப்தியன் நினைச்சிட்டாங்க. இப்போ மோசே மீதியான் தேசத்துக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கவனிங்க. நான் ரொம்ப பெரிய ஆழமாலாம் எடுக்கல, சாதாரணமாக தான் பேசுகிறேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன நடக்குது பாருங்க. அவன் மீதியான் தேசத்தில் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இந்த மீதியான் தேசத்தினுடைய அந்த ரெகுவேல் தன்னுடைய குமாரத்தில் இருக்கிற மூத்த குமாரத்தியை மோசேக்கென்று மனம் முடித்து வைக்கிறான். தனிமையாயிருந்தவன், எகிப்தினுடைய எல்லாவற்றையும் விட்டு வெளியே வந்தவன், வனாந்தரத்தில் நடந்து களைத்து துறவண்டையிலே அமர்ந்திருந்தவன். மீதியான் தேசத்தில் அவனுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்குது, அன்பு கிடைக்குது, உணவு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அது மாத்திரம் கிடைக்கல, மீதியான் தேசத்தின் ரெகுவேலின் இடத்துல மருமனாவும் மாறிட்டான். நல்லா கவனிங்க, யாரா மாறிட்டான்? மருமகனா மாறிட்டான். மருமகனா மாறினவன் 40 வருஷம் தேவன் அவனிடத்தில் இடைப்பட்டு அவனுடைய இருதயத்தில் ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தாரு. தன் ஜனத்திற்கான எண்ணம், தன் ஜனத்திற்கான பாரம், தன் ஜனத்தை விடுவிக்க வேண்டும். ஆமென். அவனை ஒரு விடுவிக்கிறவனாக, ஒரு ரெடிமராக, ஒரு மீட்பனாக, ஒரு தலைவனாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லிதானே கர்த்தர் அவனுடைய இருதயத்தில் எண்ணத்தை உண்டாக்கினார். அந்த எண்ணம் தானே அவனை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. அவனை பார்வோனுடைய குமாரத்தி என்கிறதை அவனை வெறுக்க செய்தது. இனி வரும் பலனுக்குரியவைகளின் மேல் இருதயத்தை வைக்க தூண்டினது. இனி வரும் தரிசனத்தின் மேல் அவன் இருதயம் வைக்கப்பட்டது. எல்லாவற்றையும் சகித்து நடக்கிறவைகளை நடத்தி களைத்து போனாலும் கடந்து வருவதற்கான பலன் அவனுக்கு வந்தது. இப்ப என்ன தெரியுமா நடக்குது? மூன்றாவது காரியம், மீதியான் தேசம் அவனை பட்சிக்க பார்க்குது. முதல்ல எகிப்து அவனை பட்சிக்க பார்த்தது, அதை மேற்கொண்டான். வனாந்திரம் அவனை பட்சிக்க பார்த்தது, அதை மேற்கொண்டான். இப்ப மீதியான் தேசம் பட்சிக்க பார்க்குது. இது எப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்ரோச். இது என்ன, எப்படி பட்சிக்க பார்க்குது? உறவு. அவன் எங்க கணவன், எங்களுடைய குடும்பத்திற்கு மூத்த மருமகன், இரட்சகன். அங்க இருக்கிற மேய்ப்பர்களை எல்லாம் தள்ளிவிட்டு அவர்களுக்கு முன்பதாக என் பிள்ளைகளை காப்பாற்றி, என் பிள்ளைகளுக்கு ஆமென் ஒரு துணைவனாக, என் மூத்த குமாரத்தினுடைய கணவனாக, என் வீட்டினுடைய சகலவற்றிற்கும் அடுத்த இடத்தில் நிற்கிற ஒரு குடும்பத்தின் தலைவனாக ஒருவன் வந்து விட்டான் என்று ரெகுவேல் சந்தோஷப்படுறான். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? சிப்ரோனும் அவனுடைய தங்கச்சிக்காரங்களும் எல்லாரும் நினைச்சிட்டாங்க, ஆமாம் அவன் நினைக்கிறான் எனக்கு ஒரு நல்ல கணவன் வந்துட்டாரு. தங்கச்சிகளாம் சொல்றாங்க எங்களுக்கு ஒரு நல்ல, ஆமேன் எங்களுக்கு அப்பாவுக்கு அப்புறம் என்னுடைய அக்கா கணவர் குடும்பத்தில் வந்துட்டாரு, நாங்கள் இனி சந்தோஷமாக மேய்ப்போம். மேய்ப்பர்கள் எங்கள் வீட்டில் எந்த துணையும் ஆண் துணை இல்லைன்னு சொல்லி எங்களை எப்பொழுதும் தள்ளிவிட்டு, எங்கள் துறவுகளுக்கு நாங்கள் சீக்கிரம் தண்ணீரை காண்பித்து ஆடுகளை வீட்டிற்கு கொண்டு போவதற்கு இடம் தராமல் எங்களை கடைசியாக தள்ளிவிட்டு வந்திருந்தாங்களே, டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி பண்ண முடியாது. எங்கள் வீட்டில் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பேர் என்ன? மோசே. அவன் எங்கள் குடும்பத்தினுடைய நம்பிக்கை, எங்கள் குடும்பத்தினுடைய தலைவன். இது ஒரு அன்பின் காரியம். மோசேவை அப்படியே அமுக்குது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அநேக நேரங்களில் ஆமேன் அநேகவற்றை இழந்துருவோம். எவ்வளவு கோடி ஆனாலும் இழந்துருவோம், தங்கமானாலும் இழந்துருவோம், தேசமானாலும் இழந்துருவோம், ஆளுகையானாலும் இழந்துருவோம்.
பயங்கரமான விரோதங்களை கூட நாம் எதிர்த்து நின்று நாம் போராடி மேலே வந்துடுவோம். ஆனால் சில நேரங்களில் அன்பு நம்மை இழுத்து, அன்பு நம்மளை ஈர்த்து, நமக்குள் இருக்கிற பலனையெல்லாம் உறிஞ்சி நமக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை திருடிவிடும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ரகுவேலும் அவனுடைய குமாரத்திகளும் மோசே மேலே காண்பிக்கிற அன்பை பார்த்து மோசே 40 ஆண்டுகள் மௌனமாக இருந்துட்டான். தேவனுடைய அவன் இருதயத்தில் தேவன் உண்டாக்கின அந்த தூண்டுதல் மறந்துருச்சு, தேவ சத்தம் மறைஞ்சிருச்சு. அநேக நேரங்களில் அருமையான சகோதரா சகோதரி, வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேசத்தில் சிக்கி கொண்டு, ஏதோ ஒரு நேசத்திலிருந்து வெளியே வரக்கூடாதபடி நீ அதில் சிக்கி கொண்டதுனால தேவன் உன்னை குறித்து வைத்திருந்த நோக்கத்தை மிஸ் த மார்க். தேவன் உனக்கு வைத்திருந்த லக்கை மிஸ் பண்ணிட்ட, வெளியே வந்துட்ட. என் வாழ்க்கை நான் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ பேர் என்னோடு ஜெபித்தவங்க காணாமல் போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த பொண்ணு எனக்கு வேணும், நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை விட்டு விலகி எப்படி ஆயிட்டாங்க தெரியுமா? பலனற்றவங்களா போயிட்டாங்க. சிங்கத்தின் வாய்களை கிழித்தவன், கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பெலிஸ்தர்களை அழித்தவன், ஆனால் தெலிலாவின் மடியின் சுகத்தில் சிக்கிக்கொண்டு தன் பலத்தை எல்லாம் இழந்தான் பராக்கிரமசாலி. அநேகர் அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை எல்லாம் இந்த உலகம் உறிஞ்சி எடுத்துருச்சு. ஆமென், எல்லாம் நல்லது தான். நான் விரும்பின பொண்ணு எங்கள் சபையிலே கிடச்சிச்சு, என்னுடைய எல்லையிலேயே கிடச்சிச்சு. ரட்சிக்கப்பட்டவங்க பிரதர், வேலைக்கு போகிறாங்க, எல்லாம் சூப்பர். எங்கள் குடும்பம் 2 ஒத்துக்கிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, சூப்பர். ஆனால் தேவன் உனக்குள்ளே உண்டு பண்ணின உன்னதமான நோக்கத்தை நீ நிறைவேற்றக்கூடாதபடி அந்த உறவு, அந்த தெய்வீக நெருக்கம், அந்த உறவின் நெருக்கம் உன் தெய்வீகத்தை ஒன்றிருந்து எடுத்துருச்சு. நீ ஆண்டவருக்காக இழந்த இழப்புகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கிருச்சு. நீ இப்போ செட்டில் ஆயிட்ட, மீதியான் தேசத்திலேயே செட்டில் ஆயிட்ட. மீதியான் தேசத்தின் அன்பு உன்னை கட்டி போட்டுருச்சு, உனக்கு காயம் கட்டி உன்னை படுக்க வச்சிருச்சு. ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இது பாசிட்டிவ் தான். என் மனைவியோட அன்பு பெரிய காரியம்தான். எங்க மாமனார் என்னை நேசிக்கிறாரு, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எனக்கு அன்பை அதிகமாக கொடுக்குறாங்க. உலகத்தின் நேசங்கள் நிலையாகுமோ? உலகத்தின் நேசங்கள் நிலையாகுமோ? உயிர் தந்த நேசத்திற்கிணையாகுமோ? உலகத்தின் நேசங்கள் நிலையாகுமோ? உயிர் தந்த நேசத்திற்கிணையாகுமோ? ஆனாதி ஸ்நேகத்தின் அளவாகுமோ? அளவில்லா அன்பனில் யார் தந்தது? அன்பு போதும் தேவா, அன்பு போதும் தேவா. மாறிடும் உலகில் மாறாத அன்பு போதும் தேவா. மாறிடும் உலகில் மாறாத அன்பு போதும் தேவா. உலையான சேற்றின்று யார் தூக்கினார்? அரியாசனம் தன்னில் யார் ஏற்றினார்? உலையான சேற்றின்று யார் தூக்கினார்? அரியாசனம் தன்னில் யார் ஏற்றினார்? அன்பினை யார் காட்டினார்? முள்முடி சுமந்தவர் தான் காட்டினார். முடிவில்லா அன்பினை யார் காட்டினார்? முள்முடி சுமந்தவர் தான் காட்டினார். அன்பு போதும் தேவா, அன்பு போதும் தேவா.
வரக்கூடாதபடி அதையும் உடைச்சிட்டு வெளியே வந்துடலாம். பயங்கரமான பட்சிக்கிற சத்ருவின் கிரியைகளையும் உடைத்து கொண்டு நம்ம வெளியே வந்துடலாம். ஆனால் மீதியான் தேசத்தின் உறவு என்னை கட்டி போட்டு, அந்த உலகத்தின் நேசம், உலகத்தின் அன்பு என்னை இருக்க பிடித்து, எனக்குள்ளே தேவன் உண்டாக்கின தேவனை பற்றிய நோக்கத்தை என்கிட்ட திருடி எடுத்து என்னை தலைவனாய், மீட்பனாய், தகப்பனாய் மாறக்கூடாதபடி, என்னை தரிசனத்திலே ஓடக்கூடாதபடி என்னை இழுத்து பிடிக்குமானா அந்த அன்பு நிலையானது அல்ல. இதில் இருந்து ஒரு மனிதன் எந்திரிச்சு வர்றதாங்க பெருசு. எத்தனை பேரை நான் கிராஸ் பண்ணிட்டேன். ஐயா, நான் எப்படி ஊழியத்தில் இருந்த மனுஷன், ஊழியத்துக்கு ஓடின மனுஷன், ஆமென், பீகாருக்கு போகிறேன், யூபிக்கு போகிறேன், எம்பிக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொன்னவன் அமைதி ஆயிட்டான். ஒருத்தன் சொன்னான், ஒரு பையன், என் கூட இருக்கிற ஒரு பையன் சொன்னான், அண்ணே நான் வந்து பீகார் போகிறேனே அப்படின்னு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். ஒரு 6 மாதம் போணுச்சு. பையன் ஒழுங்காக ப்ரேயருக்கு வர்றது குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போணுச்சு. அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன், பையன் வேறு யார் மேலேயும் என்னவாயிட்டான், இருதயத்தை ஊற்றிட்டான். அவன் நேசத்தை வேற யாருக்கும் கொடுத்துட்டான். இப்போ அவன் பீகாருக்கு போக விருப்பம் இல்லை. சொந்த ஊருக்கு என்ன காரியம் நடந்தாலும் சரி சொந்த ஊருக்கு ஓடுறதுலே இருக்கான், குறியா இருக்கான். ஏன்னா சொந்த ஊரில் தான் அவனுக்கு என்ன இருக்குது, உலகத்தின் அன்பு கிடைக்குது. அதனால் சொந்த ஊருக்கு போகிறதுல தயாராக இருக்கான். இந்த வாரம் எங்கடா போனேன், எங்கள் அம்மா இங்கே சொந்த ஊருக்கு அனுப்புனாங்கன்னா போயிட்டு வந்தேனே. போன வாரம் அண்ணே முக்கியமான வேலைண்ணே, முக்கியமான கல்யாணம், எங்கள் அப்பா போக முடியாது, நான் தானே போனேன். அதுக்கு முந்தின வாரம் ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து அனுப்புனாங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? உலகத்தின் நேசம். எத்தனையோ பேர் ஒப்பேத்திர வாழ்க்கையை நடத்துகிறான். கிறிஸ்தவ சபையிலே ஒப்பேத்திர வாழ்க்கை, ஒப்பேத்திர ஊழியம். உலகத்தின் அன்பு அவனை கட்டி போட்டுருச்சு, உலகத்தின் உறவு அவனை கட்டி போட்டுருச்சு, மீதியான் தேசத்தின் பலம் அவனை கட்டி போட்டு விட்டது. ஆமென். அதுக்கு மேல அவனால் சிந்திக்க முடியல. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டாரு. வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், முடிக்க போறேன், ஒரு 10 நிமிஷம். 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். 40 ஆண்டுகளில் எங்கெங்கேயோ ஓட்டி கொண்டிருந்தான் ஆடுகளை. எங்கெங்கேயோ ஓட்டிக்கொண்டு ஆடுகளை ஓட்டி தங்கியிருந்து ஆடுகளோடு படுத்து நாட்கள் கழிந்த பிற்பாடு வீட்டில் போய் வீட்டோடு கூட இருந்தான். குடியும் குடுத்தனமா இருந்துட்டான். 40 ஆண்டுகள் உலகத்தின் நேசம் அவனுக்குள் இருந்த தேவ நோக்கத்தை, தரிசனத்தை எடுத்துருச்சு. ஆனா கர்த்தர் ஒரு நாள் அதை மறக்க மாட்டாரு. அவன் மேல் வைத்த நோக்கத்தை எதுவும் பட்சிப்பதற்கு இடங்கொடாமல் காத்த தேவன் தேவ பர்வதத்திற்கு நேராய் மோசேயை கொண்டு வந்து விடுறாரு. ஆமென். தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். போதும், ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். நேரம் ஆச்சு, நான் அதை வாசிக்க நேரம் இல்லை. கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு. பயங்கரமான முச்செடி, பச்சிக்கிற முச்செடி பற்றி எரிகிறது. ஆனால் முச்செடி அழியல, சாம்பல் ஆகல, நெருப்புல வெந்து போகல. அற்புத காட்சியை பக்கத்தில் போய் பார்ப்பே. பக்கத்தில் போய் போக்குறான். கர்த்தர் கூப்பிடுறாரு. அடுத்த 40 ஆண்டுகள் அவன் தலைவனாக
தேவனால் உருவாக்கப்படும்படியாக தேவன் அவனை ஈர்க்கிற நாள் இது, ஈர்க்கிற காலம் இது. சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய நோக்கத்தை ஏதோ ஒன்று உங்களை பட்சிப்பதற்கு இடம் கொடுத்துருக்கலாம். ஒருவேளை எகிப்தின் கிரியைகள், உலகத்தின் காரியங்கள் உங்களை பட்சிப்பதற்கு இடம் கொடுத்துருக்கலாம். உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், விலை பேசுதல்ல நீங்கள் சிக்கி தேவனை விட்டு தூரமா போயிட்டு வெறுமனே பாட்டு பாடி துதித்து கொண்டு வெறுமனே ஒரு வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை வனாந்தரத்தின் வாழ்க்கை உங்களை சர்வை பண்ணக்கூடாதபடி உங்களை பட்சித்திருக்கலாம். ஐயா, காலைல எந்திரிச்சா வனாந்தரம் சம்பாதிக்கணும், சர்வே பண்ணணும், லைஃப்ல நான் சர்வே பண்ணணும்யா, நான் ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபட முடியாது, எனக்கு ஒரே நாள் தான் சண்டே, அதில் நான் கொஞ்சம் தூங்கணும், சாயந்தரத்துக்கு மேலே எனக்கு கடைக்கு போகணும், தொழிலை பார்க்கணும், வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் வைக்கிறாங்க. வனாந்திரம், தேவைகள், குறைவுகள் உன்னை பட்சித்திருக்கலாம். உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய தரிசனத்தை மறக்க செய்திருக்கலாம். உலகத்தின் நேசம், உலகத்தின் உன் களைப்பை ஆற பண்ணுகிற அந்த மீதியான் தேசத்தின் நெருக்கமான உறவு உன்கிட்ட இருக்கிற தேவ நோக்கத்தை அப்படியே உறிஞ்சி எடுத்திருக்கலாம். இப்ப என் தேவன் அந்த நோக்கத்தை மீண்டும் புதுப்பிக்கும்படி உன்னை தன் பக்கமாக ஈர்க்கிறான். தேவ பர்வதம் உன்னை இழுக்கிறது, தேவ பிரசனம் உன்னை இழுக்கிறது, தேவ சமூகம் உன்னை ஈர்க்கிறது. கர்த்தர் மோசேயை கூப்பிடுறாரு. மோசேயை கூப்பிட்டு, வா, உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். இப்ப மீண்டும் எகிப்திற்கு மோசே போகணும். இப்ப போகும்போது மோசே சாதாரணமானவனாக போக முடியாது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை வாசிக்க கேட்போம். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். முச்செடியிலே அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் ஏற்படுத்தினார். இப்பொழுது மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அல்ல, பார்வோன் என்கிற எகிப்தின் வல்லரசின் அடுத்த இளவரசனும் அல்ல, வனாந்தரத்தின் வழிபோக்கன் அல்ல, மீதியான் தேசத்தின் ரெகுவேலின் மருமகனும் சிப்ரோலின் கணவன் மாத்திரம் அல்ல, 24 லட்சத்திற்கும் அதிகமான பயங்கரமான 430 ஆண்டுகளின் எகிப்தின் அடிமைத்தனத்திலே சிக்கிக்கொண்டு தவித்து முறையிட்டு கொண்டு கதறிக்கொண்டு, தேவனே யார் எங்களை விடுவிப்பா, எப்பொழுது நீர் வருவி, எப்பொழுது விசுவாஸ் எங்களை விடுவிப்பீர், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நீர் எங்கே இருக்கிறீர் என்று தேவனை நோக்கி கூக்குரலிட்டு அவர் சத்தத்தை கேட்டு அவர்களை விடுவிப்பதற்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவன், மீட்பன். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப அவன் இழந்து போன தேவன் நோக்கம் மீண்டும் அவனுக்குள்ளே வருகிறது. அருமை சகோதரனே, சகோதரியே, திருச்சபை என்பது வெறுமனே கைகளை தட்டி பாடிவிட்டு வசனத்தை கேட்டுவிட்டு கையில் இருக்கிற ஆமேன் உன் பர்சில் இருக்கிற ஒரு இருக்கிறதுலே அதிக விலை உயர்ந்த ஒரு நோட்டை எடுத்து உண்டியலிலே போட்டுவிட்டு நான் ஆண்டவருக்காக கொடுத்து விட்டேன் என்று சொல்லி திருப்தி அடைந்து விட்டு ஆஸ் யூசுவலாக ஆமேன் இந்த உலகத்தில் இருக்கிற நடைமுறையில் இருக்கிற ஒவ்வொரு காலகட்டத்தின் பருவங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரனை ஆசீர்வதித்து விட்டார் என்று சாட்சி சொல்லிவிட்டு போகிற வாழ்க்கை அல்ல. உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் துடிப்பை எனக்கு காட்டும், உம்முடைய இருதயத்தின் துடிப்பை எனக்கு காட்டும். ஆமென், ஹல்லேலூயா.
எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை ஆசீர்வதித்தார். நல்லது, எனக்கு வாகனம் கொடுத்திருக்கிறார், நல்லது உடுத்த உடை கொடுத்திருக்கிறார், நல்லது எனக்கு குடும்பம் கொடுத்திருக்கிறார், நல்லது எனக்கு பிள்ளை கொடுத்திருக்கிறார், நல்லது எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார், நல்லது ஒரு நல்ல தொழில் கொடுத்திருக்கிறார், எல்லாம் நல்லதுதான். அதற்கு மேலாக தேவனே உம்முடைய இருதயத்தின் துடிப்பை எனக்கு தாரும். என் ஆண்டவருடைய இருதயத்தின் துடிப்பை புரியாமல் வாழுகிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருஷமும், கழிந்து போகிற ஒவ்வொரு காலங்களும் வீண் என்பதை மறந்து போகாதே சகோதரா, சகோதரி. என்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தை நான் ஒரு நாள் இன்டர்னல் பாலிடிக்ஸில் டைமை ஸ்பெண்ட் பண்ணி வீணாக்க மாட்டேன். ஆமென். இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து நீர் எங்களுக்கு ராஜாவாயிரும் வாரும் அப்படின்னு கூப்பிட்ட போது அவர் சொன்னார், இங்கிலீஷில் இப்படி தான் போட்டிருக்கு, நான் எனக்கு இன்டர்னல் பாலிடிக்ஸ், எனக்கு பிஸ்னஸ் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு பணப்பை என்னுடைய நோக்கம் அல்ல, அது யூதாசினிடத்தில் இருக்கட்டும். ஆமென். நரிகளுக்கு வலைகள் உண்டு, ஆகாயத்து பட்சிகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கவும் இடம் இல்லை. இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை அனுப்பும், இதோ நான் வருகிறேன். யார் நமது காரியமாய் போவான்? அந்த தேவ சத்தத்தை நான் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வருகிற இயேசுவை போன்ற மனிதர்களை, மோசேயை போன்ற மனிதர்களை தலைவனாக, ரெடிமர் அண்ட் சேவியர், மீட்பனாக எடுத்துக்கொள்வதற்கு கர்த்தர் இன்றைக்கு மதியம் இந்த இடத்தில் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் உன்மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை எகிப்து என்கிற உலகம், இருள், பாவம், ஐஸ்வர்யம், ஏதோ உலகத்தின் பின்னணி பச்சிக்கிறதற்கு நீ இடம் கொடுத்திருக்கலாம். வனாந்தரமான உன் வாழ்க்கையின் தேவைகள், அதற்கு நான் பிரயாசப்படணும் என்று சொல்லுகிற இந்த உலகத்தின் வனாந்தரத்தின் காரியம் உங்களை பச்சித்து தேவ நோக்கத்தை உங்கள்கிட்ட இருந்து உறிஞ்சிருக்கலாம். உலகத்தின் நேசங்களாகிய மீதியான் அன்பு, நெருக்கமான உறவுகள் உங்களை தேவ நோக்கத்திலிருந்து இழுத்திருக்கலாம். அதெல்லாம் மாயை, அதெல்லாம் நிற்காது. நிற்கக்கூடியது ஒன்று தான். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்கள் நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். இந்த பூமியில் நான் பிறந்தேன், கர்த்தர் என்னை ரட்சித்து இந்த சபையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர், வசனத்தினாலே என்னை நிரப்பியிருக்கிறீர். எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்தை எனக்கு காண்பியும், என்னோடு பேசும். ஆண்டவரே, மீண்டும் என்னை எனக்குள்ளே அதை புதுப்பியும். ஆமென். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு தொழில் செய்யலாம், ஒரு வேலை செய்யலாம், நான் படிக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய ப்ரையாரிட்டி என்ன தெரியுமா? தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவது தான். ஆமென். தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவது தான். எழுந்து நிற்போமா? ஆமென். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஆமென், ஆமென். அழியும் ஜனத்தின் அழுகுரல், அன்பாரே என்னையும் அசைக்கலையோ, மாளுவோரை மீட்க வந்தவரே, மாண்டிடும் மக்களை மீட்டிடவே, அழியும் ஜனத்தின் அழுகுரல், அன்பாரே என்னையும் அசைக்கலையோ, மாளுவோரை மீட்க வந்தவரே, மாண்டிடும் மக்களை மீட்டிடவே, அனுப்புமே என்னையுமே, நானும் இப்போ ஆயத்தமே, அனுப்புமே என்னையுமே, நானும் இப்போ ஆயத்தமே. அன்பென்னும் ஆவியால் என்னையும் ஆண்டவரே இப்போ நிரப்பிடும், ஆயுள் முழுதும் உம் சேவை செய்ய